தாவேக்கா முதல்ல உங்களுக்கு 234 இடமும் நீங்க நிறுத்தணும், டெபாசிட் வாங்கணும். அதுவே உங்களான சேலஞ்ச். இது ஒரு அண்ணாமலையை போன்று விஜயை தரைக்குறைவாக விமர்சித்த ராஜா. அண்மையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ராஜா தலைவர் விஜயை விமர்சித்து பேசியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் 234 தொகுதிகளிலும் முதல்ல உறுப்பினர்களை நிறுத்தணும், டெபாசிட் வாங்கணும். அதே அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் தான். சினிமாவில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு எங்க தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, திரும்பவும் நான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டுட்டு இருந்தவரை வச்சுக்கிட்டு என்னென்ன வித்த காட்டுறீங்க என்று தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்திருந்தார் ராஜா. இதற்கு பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்கள், அரசியலில் அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கிட்டும் இல்லாதவர் இவர், நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியை சேர்ந்தவர், எம்எல்ஏ பதவிக்காக கருணாநிதியிடம் கையேந்தியவர், தன்னை எதிர்த்து போட்டியிடும் எல்லா எதிர்க்கட்சி நபர்களையும் எளிதாக வெற்றி செய்பவர்தான் ராஜா. தமிழ்நாட்டிற்கு சிறுநீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். நீதிமன்றத்தை தரமான வார்த்தையால் விமர்சித்து பிறகு மண்டியிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர், காரைக்குடியிலே கவிழ்ந்தவர் என்ற பெருமையும் பெற்றவர் என்று ராஜாவின் மூக்கை உடைக்கும் வகையில் பதிலடி கொடுத்துள்ளனர் தோழர்கள். அண்ணாமலையையும் பாஜகவையும் தமிழக மக்கள் நம்பவே மாட்டார்கள். சொட்டை தலையில் எப்படி முடி வளராதோ அதே போன்று தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது என்று பதிலடி கொடுத்துள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள்.